கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு அஷ்டமத்தில் இருக்கார். அதாவது சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு கிளம்பி 9ஆம் இடத்துக்கு போனார். பின்னாடியே ராகு பகவான் அஷ்டமத்துக்கு வந்துட்டார். அதோட ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சு போயிட்டார். ரொம்ப நாளாக அங்கேயே கிடக்கிறாரு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியே விலகினாலும் சரி, அஷ்டம சனி விலகுனா நல்லது நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க பல ஜோதிடர்கள். ஆனால் அஷ்டம சனி விலகியும் எனக்கு நல்லது ஒன்றும் பெருசாக நடக்கலையே. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, சனி பகவான் விலகின பிறகு தான் இன்னும் அடி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து உழுகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்குள்ளே நீசம் அடைஞ்சு போன செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இவர் வேறு அவர் வேறு பார்த்து வேற புட்டார் அவ்வளோ நாளாக. ஸோ அது கொஞ்சம் பெரியதொரு பிரச்சனை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்தது. ஸோ இது எல்லாமே உண்மை தான். ஆனால் அஷ்டம ராகு கஷ்டத்தை மட்டும்லாம் கொடுக்க மாட்டார், நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை அப்படிங்கிறத கொடுத்தாலும் ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்போது இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அஷ்டம ராகுவை குருவும் பார்க்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சும்மா பார்த்தாலும் பரவாயில்ல, குருவும் இப்போ பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ராகு புனிதப்பட்டு போகிறதுனால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். கவலைப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? அதோட இந்த மாதத்தில் 8ஆம் தேதி உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருந்த செவ்வாய் பகவான் கிளம்பி போகிறாரு. அப்போது அவர் ஒரு நீச கிரகம் வெளியில் போயிடுச்சு. ராசிக்குள்ளே நீசம் அடைஞ்ச ஒரு கிரகம் வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. அப்போ 8 தேதி வரைக்கும் கொஞ்சம் கணக்கு பண்ணி ஓட்டிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். என்னடா நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், யாருக்கும் நாம் கெடுதல் கூட செஞ்சது கிடையாது, இவ்வளோ உழைக்கிறோம், ஆனால் உழைப்புக்கு தகுந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கலையே, என்னடா இது, அவன் ஒன்றுமே உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல 10 ரூபா சம்பாதிச்சுட்டு போகிறான், நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பெருசாக ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வருதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணும். இந்த 8ஆம் தேதிக்கு மேலே அது சரியாகிடும். உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்களுடைய ஒரு கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் தொடங்கி 2ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு புதன் பகவான் வந்துடுறாரு. 12ல் புதன் மறைகிறாரு அப்படிங்கிறது ஒரு அற்புதம். ஏன் அப்படின்னா, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில் உங்களுடைய புது முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உறவுகள் வகையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கும். ஏதாவது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒரு கடை வச்சுருக்கேன், இந்த கடையை விரிவாக்கம் செய்கிறேன், இல்லை இன்னும் 2 பேரை வேலைக்கு போட்டு பெருசாக கொண்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சொந்த தொழில் அப்படிங்கிறது தொடங்குறேன், இன்னும் ஒரு 10 ரூபா முதலீடு அப்படிங்கிறத போட்டு அதை பெருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, இப்போது அதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது கூடி வந்துருச்சு.
ரூ. 10 செலவு பண்ணுங்க. புதன் 12ல் இருக்கார் அப்படிங்கும்போது முதலீடு போடலாம். சரிங்களா? ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது. இந்த விரயம் அப்படிங்கிறத நம்ம முதலீடாக மாற்றிட்டோம் அப்படின்னா பல மடங்கு லாபம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. சரிங்களா? அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மனிதர்களுடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பெரிய பெரிய ஆளுங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பெரிய அரசியல்வாதி, உயர் அதிகாரி, ஊரில் உள்ள பெரிய பணக்காரவங்க, செல்வந்தர்கள் இவர்களுடைய நட்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதன் மூலமாக ஒரு 10 பேரை வச்சு தொழிலை நீங்கள் பெருக்கலாம். அதே மாதிரி புது தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம். புது எண்ணம், புது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளாக இதை செஞ்சதுக்கு பதிலாக இதை செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லபடியாக ஒரு முன்னுக்கு வர முடியும். அதோட முக்கியமான விஷயம் இந்த மாதம் முழுக்க 29ஆம் தேதி வரைக்கும் மேசம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு. அப்போது சுக்கிரன் வந்துட்டு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறதோடு மட்டும் கிடையாது, மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இவன் தாண்டா கெட்டிக்காரன், அந்த தொழிலில் இவன் தாண்டா நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நீங்கள் நல்ல பேர் அப்படிங்கிறது எடுத்துடலாம். சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட சரி 4 பேர் பேசிப்பாங்க. அந்த ஊரில் போனேன் அப்படின்னா அந்த கடையில் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்களா, 4 பேர் சொல்லுவாங்க இந்த ஹோட்டலில் போனீங்கன்னா சாப்பிடலாம், தரமாக இருக்கும், சுவையாக இருக்கும், விலையும் 10 ரூபா கம்மியாக இருக்கும், சுத்தபத்தமாகவும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களை பற்றி புகழ்ந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறத சம்பாதிச்சு கொடுக்கும். அதே மாதிரி புது ஊழியர்கள், வேலைக்கு இருக்கக்கூடிய புது ஊழியர்கள் உங்களுக்கு பயங்கர ஆதரவாக இருப்பாங்க. முன்னாடி ஒரு 4 பையன் வேலையை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டேன், மாதத்தில் 10 நாள் வந்து லீவ் போட்டுருவான், சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டுருவான், அப்பப்போ ஓடி போவான், உங்களை நம்பி நான் என்னத்தரா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சி அப்படிங்கிறது எதுவுமே எடுக்கிறது கிடையாது. சரியான ஆள் கிடைக்கல, இத்தனைக்கு நல்ல சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்குறேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து தடுமாறினவங்க எல்லாத்துக்குமே நல்லதொரு வேலையாள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. நம்ம நிம்மதியாக ஒரு 2 நாளைக்கு படுத்து தூங்கலாம், பரவாயில்ல இந்த பையன் இருக்கா நல்லா பார்த்துக்கிறான், நம்ம ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வேலையாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள்கிட்ட கொஞ்சம் கோபம் அப்படிங்கிறத காட்டாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒரு நல்ல ஒரு வேலையாள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கஷ்டம். ஏதோ 1 2 சின்ன தப்பு அப்படிங்கிறது அவனால் நடந்து போச்சு, ஒரு 10 ரூபா நட்டமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அறிஞ்சு யாரும் பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால அதை பெருசுப்படுத்தாமல் இழுத்து பிடிச்சி விட்டு கொடுத்து போங்க. 10க்கு 100 அவங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுல மாற்றம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் இந்த கணக்கு அப்படிங்கிறது. ஸோ அதோட ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குரு இருக்கார் அப்படிங்கிறதுனால சொந்த வீடு அப்படிங்கிறது கட்டலாம், தாராளமாக ஆரம்பிக்கலாம். மண் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிச்சிடலாம், மராமத்து பணி அப்படிங்கிறது செய்யலாம். இல்லை வீடு கட்டி பாதியில் நிற்கிது, அதை மீதி வேலையை செஞ்சுட்டு கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது பண்ணுறது, இது எல்லாத்துக்குமான ஒரு நேரம் அப்படிங்கிறதும் ஒரு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கைக்கூடி வருது. அப்படிங்கிறதுனால இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா தந்தை மகனுக்குள்ள ஒரு விரிசல் அப்படிங்கிறத லேசாக உண்டாக்குவார். அவர் அந்த குணத்தை காட்டுவார் இல்லைங்களா, அவருக்குண்டான ஒரு கணக்கை அவர் போட்டு தானே தருவார். ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் தந்தை மகன் உறவில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்தால் விட்டு கொடுத்து போங்க. ஒரு காலகட்டத்தில் நான் கஷ்டப்படுறேன், என் அப்பா 10 ரூபா வச்சுருக்காரு, கொடுத்து உதவ மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவன் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்துருவான். அப்படிங்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசாதீங்க, பெற்றவங்க கிட்டேயே பேசிக்கோங்க எதாக இருந்தாலும் அப்படிங்கிறது தான் கணக்கு சொல்லுது. ஸோ அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொத்தை பாகம் பிரிக்கிறதா இருக்கட்டும், பங்கு கட்டுறது, இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வேணாம். தகராறு அப்படிங்கிறத கொடுத்து விட்டுரும், உடன்பிறப்புகளோட பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் சேட்டையை கொடுத்துருவார், தன வீட்டில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் சேட்டையை கொடுத்துருவார். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் பாக பிரிவினை அப்படிங்கிறது ஒரு மாதம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் கணக்கு தெளிவாக சொல்லுது. ஸோ இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வேண்டாம், எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீதியில் தள்ளி போட்டுட்டு என்ன சொத்தை கொடுத்து வித்தானா திங்க போகிறேன், கிடக்கட்டும், இத்தனை நாளாக அப்படியே இருந்த மாதிரியே இருக்கட்டும், அதே மாதிரி இப்போயும் கடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது.
ஸோ இந்த அஷ்டம ராகுவினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட உங்களுக்கு குறைய தொடங்கும். ஏன்னா செவ்வாய் பயிற்சியாகி சிம்மம் ராசிக்கு போயிடுறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது நல்லதாகவே இருக்கும். பயப்பட வேண்டியது கிடையாது. இதுக்கு மேலே நல்லது அப்படிங்கிறது நடக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றிட்டு சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், வீடற்றவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. நல்லதொரு வெயில் அடைக்கும். யாரோ ஒரு ஏழைப்பாலை செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டுருப்பார். அவருக்கு ஒரு செருப்பு அப்படிங்கிறது வாங்கி, காலணி வாங்கி அவனுக்கு தானம் கொடுங்க. இதுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே நல்லா இருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி தொடங்கி எல்லாம் நல்லதாக நடக்கும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சென்று வழிபடுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.